அட் லாஸ்ட் வந்துருச்சு. பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் பிஎட் படிக்கிறவங்களுக்கு ஜூலை 2026 எக்ஸாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர் 4th செமஸ்டர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூலை, 10th 11th 13th ஒரு நாள் லீவ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷனுக்கு அடுத்த நாளே வந்துடுது. ஸோ இடையில ஒரே ஒரு நாள் லீவ் விட்றாங்க. ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. மத்தியானம் எக்ஸாம் இருக்குது, ஆஃப்டர்நூன். உங்களோட சப்ஜெக்ட் கோடும் அங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்பெஷல் எஜுகேஷன் அவங்களுக்கும் டைம் டேபிள் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டர், ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15th ஜூலை தான் எக்ஸாம் வருது. ஸோ 15th ஜூலை உங்களுக்கு அரியர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஏற்கனவே இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. அதே போல் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனும் மத்தியானம் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அப்புறம் 17th பார்த்திங்கன்னா 18th ஒரு எக்ஸாமும் வருது. கண்டினியூஸாக இருக்குது. 19th லீவ் விட்டு 20th ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க மத்தியானம். அது பெடகோஜி எக்ஸாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கும் டைம் டேபிள் இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேபிள் வந்தாச்சு, நீங்கள் எழுதலாம். எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா காலையில் அரியர் எக்ஸாம் எழுதுவீங்க ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர். மத்தியானம் உங்களுக்கு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ காலையில் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு இயருக்கும் செக்ஷன்ஸ்க்கும் கொடுத்தாச்சு டைம் டேபிள். ஆல் தி பெஸ்ட்.